என்னதே கைது டூ டிராப்பா? எது நாகார்ஜுனாவா? ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கேட்கல எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் உள்ள இறங்கி விசாரிச்சு பார்க்கக்குள்ள சில விஷயங்கள் மாட்டுச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறான்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ப்ராஜெக்ட் கூட இப்போ டேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ஷன் பண்ண போறான்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்துருந்துச்சு. என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்க தெரியல, அவர் அந்த படத்தை இயக்க விடல. இந்த நேரத்தில் ஃபேன்ஸும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால இந்த ப்ராஜெக்ட் தான் கைவிட்டு போச்சே தவிர கைது டூ ப்ராஜெக்ட் கைவிட்டு போவாது. ஏன்னா கைது டூ ப்ராஜெக்ட் வந்து பெரிய மார்க்கெட்டே இருக்கு. ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரம் தான் கைது டூ வந்து டிராப் பண்ணிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கைது டூ தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு டைம்ல லோகேஷ் கனகராஜ் அவர் ஐயில தூக்கி வச்சிருந்தாங்க. ஆனா படிப்படியா வந்து இப்போ குறைச்சிட்டு வராங்க. இது காரணம் என்னன்னு பார்க்கல வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சில இடங்கள்ல தவறாக பேசியது காரணமா இருக்கு. தவறாக பேசுது அப்படின்னு சொல்றவர் வந்து திமிராக பேசினார் அப்படி அதுக்கான மீனிங். நீங்க வேணா இப்போ லேட்டஸ்டா இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அது இல்லைனா வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு, அதை எடுத்து பாருங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப திமிரா பேசியிருப்பாரு. அதில் இந்த ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்கன்னா வந்து படம் எடுக்க முடியாது வேற சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கல எல்லாருமே சமகாண்டாயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க கைது டூக்காக எவ்வளோ ஈகலா வெயிட் பண்ணீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.